மதுரை மீனாட்சி அம்மன் விக்கிரகத்தை பற்றி தெரியுமா? யாகசாலை அக்னியில் அவதரித்த அன்னையின் இயற்பெயர் தடாதகை அங்கையர் கன்னி. மதுரையில் உக்கிரபாண்டியனுக்கு முடிசூட்டிய பின் சொக்கநாதர் அருகில் சிலையாக நின்றுவிட்டதால் அன்னை சுயம்புவானவள். அதனால்தான் கர்ப்பகிரகத்தில் உயிருடன் இருக்கும் மிகுந்த அழகுள்ள பெண்ணை பார்ப்பது போல் தோன்றும். அதனால்தான் யாரும் அபிஷேகம் பார்க்க முடியாது. அன்னையின் விக்கிரகம் மரகத கல்லால் ஆனது. அதனால்தான் அன்னை திருமேனி பச்சை நிறம். அன்னையின் வலதுகால் சற்று முன்னோக்கி இருக்கும். பக்தர்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவதற்காக. அன்னையின் கையில் ஏந்திய கிளி அன்னையின் காதில் பேசுவது போல் இருக்கும். கிளி நாம் பேசுவதை திரும்ப பேசும். அதேபோல பக்தர்களின் வேண்டுதலை திரும்ப திரும்ப அன்னையிடம் சொல்லி நம் வேண்டுதல் விரைவாக நிறைவேறும். மதுரையை ஆட்சி செய்யும் அன்னைக்கே முதல் மரியாதை. அன்னையை வணங்கிய பின்னர்தான் சுவாமியை வணங்க வேண்டும். அன்னையின் சன்னதியில் குங்குமம் தாளம்பூ பிரசாதமாக தரப்படும்.